வேர்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பல பேர் விரும்பி படித்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு யோகியின் சுயசரிதம். பரமஹம்ச யோகானந்தர் அவருடைய கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அவருடைய சிறுவயது வாழ்க்கை, அவர் சந்தித்த பல வினோதமான குருமார்கள், அடிக்கடி அவர் இமயமலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டது, அவர் தன்னுடைய குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரரை சந்தித்த அந்த தருணத்தை பற்றியும் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. ரொம்பவே சுவாரஸ்யமான கதை இது. போன அத்தியாயத்தில் ஜோதிடத்தை பற்றி யோகானந்தர் என்ன நினைக்கிறாரு, அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 17, சசியும் 3 நீல கற்களும், மற்றும் அத்தியாயம் 18, விந்தை புரியும் ஒரு முஸ்லீம். இந்த 2 கதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீயும் என்னோட மகனும் ஸ்ரீ யுக்தேஸ்வரரை பற்றி ரொம்ப உயர்வாக நினைக்கிறதுனால நான் ஒரு முறை வந்து அவரை பார்க்குறேன். டாக்டர் நாராயண் சந்தர் ராயோட குரலில் இருந்தே தெரியுது அவர் ரெண்டுங்கட்டான் மனசோடு தான் இருக்காரு அப்படின்னு. நான் எனக்கு வந்த ஆத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டேன். என் கூட இருந்தவர் ஒரு கால்நடை வைத்தியர். அவர் ஒரு முழு நாத்திகர். அவருடைய இளைய மகன் சந்தோஷ் அவன் தந்தை மீது கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொள்ளும்படி என்னை கெஞ்சினான். இதுவரை எனது விலைமதிப்பற்ற உதவி கொஞ்சம் மறைமுகமாகவே இருந்து வந்தது. மறுநாள் டாக்டர் ராய் செராம்பூர் ஆசிரமத்திற்கு என்னோட வந்தார். குருதேவர் அவருடைய ஒரு சுருக்கமான பேட்டியை அளித்த பிறகு இருதரப்பிலும் அச்சமயம் அநேகமான கடும் மௌனமே நிலவியது. டாக்டர் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. வந்தவர் திடீர்னு கிளம்பி சென்று விட்டார். அந்த கல்கத்தா நாத்திகர் சென்ற உடனேயே ஸ்ரீ யுக்தேஸ்வரர், ஒரு இறந்த மனிதனை ஆசிரமத்துக்கு ஏன் கொண்டு வந்த என்றவாறு அவர் என்னை உற்று நோக்கினார். ஐயா, டாக்டர் உயிரோடு நன்றாகவே இருக்கிறாரே, ஆனால் கூடிய சீக்கிரமே அவர் மரணம் அடைவார். எனக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயா, அவருடைய மகனுக்கு இது பெரிய அடியாக இருக்குமே. சந்தோஷ் இன்னும் அவருடைய தந்தை தன்னுடைய லௌகீக நோக்கங்களிலிருந்து மாறும் காலம் வரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிட்ருக்காரே. குருதேவா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அம்மனிதருக்கு உதவி செய்யுங்கள். ஆகட்டும், உனக்காகத்தான். என் குருதேவருடைய முகம் உணர்ச்சியற்று இருந்தது. கர்வம் பிடித்த அந்த குதிரை வைத்தியர், அவர் அறியாதிருப்பினும் நீரிழிவு நோயால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 15 நாட்களில் அவர் படுக்கையில் விழுந்து விடுவார். வைத்தியர்கள் அவரை கைவிட்டு விடுவார்கள். இயற்கையாக அவர் இன்றிலிருந்து இன்னும் 6 வாரங்களில் இவ்வுலகை விட்டு சென்று இருக்க வேண்டியவர். இருந்தாலும் உன் தலையீட்டினால் அவர் அன்று பிழைத்து எழுவார். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் சோதிட வளையல் ஒன்றை அணிந்திருக்க வேண்டும். அறுவை சிகிச்சைக்கு முன்பு முரண்டு பிடிக்கும் அவருடைய குதிரைகளில் ஒன்றைப் போலவே அவர் இதை வன்மையாக எதிர்ப்பார் என்பது மட்டும் நிச்சயம். குருநாதர் சிரித்து கொண்டார். கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பிறகு சந்தோஷம் நானும் சேர்ந்து அவரை எப்படி மெல்ல வழிக்கு கொண்டு வரலாம் என்று நான் பேசிக்கொண்டிருக்கும் போது ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மேலும் சில விளக்கங்களை கூறினார். அவர் உடம்பு தேறியதும் அவரை மாமிசம் சாப்பிட வேண்டாம் என்று சொல். ஆயினும் அவர் இந்த அறிவுரைகளை கேட்கப் போவதில்லை. இன்னும் 6 மாதங்களில் அவர் உடல்நிலை மிக நன்றாய் இருக்கும் சமயத்திலேயே அவர் இறந்தும் விடுவார் என்று குருநாதர் மேலும் சொன்னார். இந்த 6 மாத வாழ்க்கை நீட்டிப்பு அவர் உன்னுடைய வேண்டுதல்னால்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. மறுநாள் நகைக்கடையில் தாயத்து செய்ய ஏற்பாடு செய்யும்படி நான் சந்தோஷிடம் கூறினேன். 1 வாரத்தில் அது தயாராக விட்டது. ஆனால் டாக்டர் ராய் அதை அணிய மறுத்துவிட்டார். என்னுடைய உடல்நிலை மிக நன்றாகவே உள்ளது. இந்த ஜோதிட மூட நம்பிக்கைகளினால் என்னை வசப்படுத்த முடியாது என்றவாறு டாக்டர் என்னை சண்டையிடுவது போன்று உற்று நோக்கினார். குருதேவர் இவரை முரட்டு குதிரைக்கு நியாயமாக ஒப்பிட்டதை நான் வேடிக்கையாக நினைவு கூர்ந்தேன். இன்னும் 7 நாட்கள் கழிந்தன. அந்த டாக்டர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டதும் வளையலை அணிவதற்கு பணிவுடன் ஒப்புக்கொண்டார். 2 வாரங்கள் கழித்து அவருக்கு வைத்தியம் செய்த டாக்டர் அவர் பிழைப்பது சாத்தியமில்லை என்று என்னிடம் கூறினார். அவர் நீரிழிவு நோயின் கடுமையான பாதிப்புகளை பற்றியும் அவரின் பயங்கரமான விளைவுகள் பற்றியும் விவரமாக கூறினார். நான் தலையை ஆட்டினேன். 1 மாத படுக்கைக்கு பிறகு டாக்டர் ராய் தேறிவிடுவார் என்று என் குரு கூறியிருக்கிறார் என்றேன் நான். அந்த டாக்டர் நம்பிக்கை இல்லாமல் என்னை உற்று நோக்கினார். ஆனால் 2 வாரம் கழித்து மன்னிப்பு உணர்வுடன் என்னை தேடி வந்தார். டாக்டர் ராய் முழுமையாக குணமடைத்து விட்டார் என்றும் அவர் வியந்தவாறு கூறினார். என் அனுபவத்தில் இது மிகவும் விசித்திரமான விஷயம்.
நான் இதுவரை மரணத்தின் வாயில் இருக்கும் எந்த மனிதனும் இவ்வாறு காரணத்தை விளக்க முடியாத வகையில் முழுமையாக பிழைத்து எழுந்ததை நான் கண்டதே இல்லை. உன் குருநாதர் உண்மையிலேயே நோயை குணப்படுத்தும் ஒரு தீர்க்கதரிசியாகவே இருக்க வேண்டும். டாக்டர் ராயை ஒரு முறை சந்தித்து மாமிச உணவை ஒதுக்கும்படி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கூறிய அறிவுரையை கூறிய பிறகு 6 மாதங்கள் வரை அம்மனிதரை நான் காணவே இல்லை. ஒரு நாள் மாலையில் என் குடும்ப வீட்டு திண்ணையில் நான் உட்கார்ந்திருக்கும் போது அவர் கொஞ்ச நேரம் பேச வேண்டி நின்றார். மாமிச உணவை அடிக்கடி சாப்பிடுவதன் மூலம் நான் இழந்த சக்தியை மீண்டும் அடைந்து விட்டேன் என்று உன் குருதேவரிடம் சொல். உணவு விஷயத்தில் விஞ்ஞானத்திற்கு பொருந்தாத அவரது கருத்துக்கள் என்னை பாதிக்கவில்லை. உண்மையாகவே டாக்டர் ராய் ஆரோக்கியத்தின் சின்னமாக திகழ்ந்தார். ஆனால் மறுநாளே சந்தோஷ் அடுத்த கட்டிடத்தில் இருந்த அவருடைய வீட்டிலிருந்து என்னிடம் ஓடி வந்தார். இன்று காலை தந்தை திடீரென மரணமடைந்தார் என்ற செய்தியை கூறினான். குருதேவருடன் என்னுடைய மிக்க விசித்திரமான அனுபவங்களில் இதுவும் ஒன்று. அவர் அந்த முசுடான கால்நடை வைத்தியரை அவருக்கு நம்பிக்கை இல்லாவிடனும் குணப்படுத்தியதும் அவருடைய உலக வாழ்வின் இயற்கையான காலத்தை 6 மாதங்களுக்கு நீட்டித்ததும் எனது உண்மையான வேண்டுகோளினால் மட்டும்தான். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஒரு பக்தனின் அவசரமான பிரார்த்தனைக்கு இணங்கும் பொழுது அவருடைய கருணை எல்லையற்றதாயிருந்தது. குருதேவரை காணுவதற்கு எனது கல்லூரி நண்பர்களை அழைத்து வருவது எனக்கு மிக்க பெருமை தரக்கூடிய சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. என்னோட நண்பர்களில் ஒருவனான சசி சில வார விடுமுறைகளை ஆனந்தமாக செராம்பூரில் கழித்திருக்கிறான். குருதேவருக்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஆனால் சசியோட அந்த சொந்த வாழ்க்கை கொஞ்சம் ஒழுங்கினமாக இருக்கிறத பார்த்து குருதேவர் ரொம்பவே வருந்துவார். சசி, நீ திருந்தினால் ஒழிய இன்னும் 1 வருடத்தில் நீ பயங்கரமாக நோய்வாய்ப்படுவாய். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பிரியமான தவிப்புடன் தன் நண்பனை நோக்கினார். முகுந்தன் சாட்சி, நான் உன்னை எச்சரிக்கவில்லை என்று பிறகு சொல்லாதே. சசி சிரித்தான். குருதேவா, என் பரிதாபகரமான விஷயத்தில் இப்பிரபஞ்சத்தின் இனிய கருணையை எனக்கு உகந்ததாக மாற்றும் பொறுப்பை நான் உங்களிடமே ஒப்படைக்கிறேன். என் ஆத்மா விரும்பினாலும் என் மனோசக்தி பலவீனமாக இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் ஒருவர்தான் என்னை காப்பாற்றக்கூடியவர். நான் வேறு எதிலும் நம்பிக்கை வைக்கவில்லை. நீ 2 கேரட் எடையுள்ள நீல கல்லையாவது அணிந்து கொள், அது உனக்கு உதவும். அது என் நிதிநிலைக்கு அப்பாற்பட்டது. என் அன்புள்ள குருதேவா, சங்கடம் வரும்பொழுது நீங்கள் எப்படியும் என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று முழுவதும் நம்புகிறேன். 1 வருடத்தில் நீ 3 நீலக்கற்களை கொண்டு வருவாய். அப்பொழுது அவை உனக்கு உபயோகமில்லாமல் போய்விடும் என்று ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பதிலளித்தார். இவ்வுரையாடல் வெவ்வேறு விதங்களில் வழக்கமாக நடைபெற்றது. என்னால் திருந்த முடியாது என சசி கேலியான வருத்தத்துடன் கூறுவான். குருதேவா, தங்களிடம் உள்ள என் நம்பிக்கை எந்த கல்லை விடவும் அதிகமான மதிப்புள்ளது என்பான். 1 வருடம் சென்றது. ஒரு நாள் அவருடைய சீடரான நரேன் பாவுவுடன் கல்கத்தா வீட்டில் நான் குருதேவரை சந்தித்தேன். காலை 10 மணி வாக்கில் நானும் என் குருதேவரும் 2வது மாடி அறையில் அமர்ந்து இருக்கையில் முன்கதவு திறக்கப்படும் ஓசை எனக்கு கேட்டது. குருதேவர் விரைப்பாக நிமிர்ந்தார். அந்த சசிதானது, அவர் தீவிரத்துடன் குறிப்பிட்டார். 1 வருடம் ஆகிவிட்டது. அவனது 2 சுவாச கோஷங்களும் கெட்டுவிட்டன. என் புத்திமதியை அவன் ஏற்கவில்லை. அவனை நான் பார்க்க விரும்பவும் இல்லை என்று அவனிடம் நீ சொல் என்று என்னுடைய குருநாதர் சொன்னார். ஸ்ரீ யுக்தேஸ்வரரின் கடுமையினால் பாதி திக்பிரமை கொண்டு நான் வேகமாக மாடிப்படிகளை கடந்தேன். சசி ஏறிக்கொண்டிருந்தான். ஓ முகுந்தா, குருதேவர் இங்கு இருக்கிறார் என்று நம்புகிறேன். அவர் இங்கு இருக்கலாம் என்று என் உள் உணர்வு கூறுகிறது. ஆம், அவர் தன்னை யாரும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. சசி அழத் தொடங்கி என்னை தள்ளி கொண்டு சென்றான். 3 அழகான நீலக்கற்களை வைத்தவாறு அவன் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் காலடியில் விழுந்தான். யாவும் அறிந்த குருதேவா, டாக்டர்கள் எனக்கு சுவாசகோச எலும்புருக்கி நோய் இருப்பதாக கூறுகிறார்கள். அவர்கள் என் வாழ்வை இன்னும் 3 மாதமே என்கிறார்கள். நீங்கள் எனக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை குணப்படுத்த முடியும் என்பதை நான் அறிவேன். உன் வாழ்வை பற்றி இப்பொழுது கவலைப்படுவது கொஞ்சம் காலங்கடந்ததல்லவா? உன் கற்களை எடுத்துக்கொண்டு இப்போதே நீ நடையை கட்டு என்று என்னுடைய குருநாதர் சசியிடம் கூறினார். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தெய்வ சக்தியால் குணப்படுத்துவதில் உள்ள சசியின் நம்பிக்கையை ஆழத்தை வெறுமனை சோதிக்கிறார் என்று என் உள்ளுணர்வில் தீவிரமாக தோன்றியது. இறுக்கமான 1 மணி நேரத்திற்கு பிறகு
குருதேவருடைய கருணை பார்வை அவரது காலடியில் கிடக்கும் எனது நண்பன் மீது திரும்பியதும் நான் அதிசயிக்கவில்லை. எழுந்திரு சசி, இன்னொருவர் வீட்டில் நீ எவ்வளவு அமர்க்களம் செய்கிறாய்? அக்கற்களை நகைக்கடைக்காரருக்கு திருப்பி கொடுத்துவிடு. அவைகள் இப்பொழுது வீண் செலவு. ஆனால் ஜோதிட வளையல் ஒன்றை வாங்கி அணிந்து கொள். பயப்படாதே, இன்னும் சில வாரங்களில் நீ குணமடைந்து விடுவாய். பற்கள் முளைத்த ஈர நிலப்பரப்பின் மீது திடீரென்று சூரியன் உதித்தாற்போல சசியின் கண்ணீரடர்ந்த அந்த முகத்தில் புன்சிரிப்பு மலர்ந்தது. அன்பார்ந்த குருதேவா, மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்தை நான் எடுத்துக்கொள்ளலாமா? உன் விருப்பம் போல் செய். குடித்தாலும் சரி அல்லது கொட்டினாலும் சரி, அதை பற்றி பரவாயில்லை. நான் என் மனதை மாற்றிக்கொள்வதற்கு முன் இங்கிருந்து நீ போய்விடு. ஒரு கலங்கிய வணக்கத்துடன் என் நண்பன் அவசரமாக புறப்பட்டான். நான் அடுத்த வாரங்களில் பல தடவை அவனை சென்று பார்த்து அவனுடைய நிலை மேலும் மேலும் மோசமானது குறித்து திகைப்படைந்தேன். சசி இந்த இரவை தாண்ட மாட்டான். அவனுடைய மருத்துவர்கள் கூறிய அந்த வார்த்தை கிட்டத்தட்ட எலும்புக்கூடாகவே ஆகிவிட்ட என்னுடைய நண்பனின் தோற்றத்தை பார்த்த பிறகு நான் அவசரமாக செராம்பூருக்கு ஓடச் சென்றேன். என் குருநாதர் நான் கண்ணீருடன் கூடிய விவரங்களை கேட்டார். நீ ஏன் இங்கு வந்து என்னை தொந்தரவு செய்கிறாய்? சசி குணமாகிவிடுவான் என்று நான் அவனுக்கு உறுதி கூறியதை நீ ஏற்கனவே கேட்டாயே. நான் அதீத மரியாதையுடன் தலைவணங்கி திரும்பிச் சென்றேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எனக்கு விடை கொடுக்காமல் மௌனத்தில் ஆழ்ந்து விட்டார். அவரது இமைக்காத கண்கள் பாதி திறந்தவாறு இருக்க அவற்றின் பார்வை வேறொரு உலகத்திற்கு பறந்துவிட்டது. நான் உடனே கல்கத்தாவில் சசியின் வீட்டிற்கு திரும்பிச் சென்றேன். என் நண்பன் எழுந்து உட்கார்ந்து பால் அருந்தி கொண்டிருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். ஓ முகுந்தா, என்ன அதிசயம்! 4 மணி நேரத்திற்கு முன்னால் நான் இந்த அறையில் குருதேவரின் வருகையை உணர்ந்தேன். என் பயங்கரமான அறிகுறிகள் உடனே மறைந்தன. அவருடைய அருளினால் நான் முழுமையாக குணமாகிவிட்டதை உணர்கிறேன். சில வாரங்களிலேயே சசி நன்கு தசை பிடிப்புடன் இருப்பதை விட ஆரோக்கியத்துடன் காணப்பட்டான். ஆனால் அவன் குணமடைந்த பிறகு ஒரு நாள் கூட குருதேவரை நாடி வரவே இல்லை. ஒரு நாள் என்னுடைய நண்பன் தன்னுடைய முற்கால வாழ்க்கை முறையை பற்றி மிகவும் வருந்தி குருதேவரை காண தான் வெட்கப்படுவதாக கூறினான். சசியின் வியாதி அவனுடைய மனதை கடுமையாக்கி அவனுடைய நடத்தையை கெடுத்து ஓர் எதிரிடையான விளைவை ஏற்படுத்திவிட்டது என்ற முடிவுக்கே என்னால் வர முடிந்தது. ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் என்னுடைய 2 வருட படிப்பு முடியும் தருவாயில் இருந்தது. நான் வகுப்பிற்கு செல்வது அரிதாகவே இருந்தது. நான் என் குடும்பத்தாருடன் அமைதியாக இருக்க வேண்டி ஏதோ கொஞ்சம் படித்தேன். எனது 2 தனிப்பயிற்சி ஆசிரியர்களும் ஒழுங்காக என் வீட்டிற்கு வருவார்கள். நான் ஒழுங்காக வீட்டில் இருக்கவே மாட்டேன். நான் கல்வி கற்ற காலத்தில் இது ஒன்றுதான் ஒழுங்காக நடந்தது என்று நினைக்கிறேன். இந்தியாவில் 2 வருடம் வெற்றிகரமாக கல்லூரியில் படித்தால் இன்டர்மீடியட் கலைக்கான சான்றிதழ் கிடைக்கும். பிறகு மாணவன் இன்னும் 2 வருட காலத்தில் ஏபி பட்டத்தை அடையலாம். இன்டர்மீடியட் கலை தேர்வுகள் பயங்கரமாக நெருங்கி வந்து கொண்டிருந்தன. என்னுடைய குருதேவர் சில வாரங்கள் தங்குவதற்காக பூரி சென்றிருந்தார். நான் அங்கு ஓடினேன். நான் இறுதித் தேர்வுகளுக்கு போக வேண்டாம் என்று கூறுவாரோ என்ற நப்பாசையில் நான் சரியாக தயார் செய்யாததை எடுத்து கூறினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஆறுதலாக புன்னகைத்தார். நீ முழு மனத்துடன் உன் ஆன்மீக கடமைகளை செய்து கொண்டிருந்தாய். எனவே நீ உன் கல்லூரி படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. அடுத்த 1 வாரம் நன்றாக உழைத்து உன் புத்தகங்களை படி. நீ உன் கடும் சோதனையை தோல்வியுறாமல் கடந்து விடுவாய். அவ்வப்பொழுது எழுந்த நியாயமான சந்தேகங்களை உறுதியாக அடக்கியவாறு நான் கல்கத்தாவிற்கு திரும்பினேன். என் மேஜையில் மலை போல் குவிந்திருந்த புத்தகங்களை கண்டு நான் எங்கோ கண்ணுங்காணாத ஒரு வனாந்திரத்தில் வழிதவறிய பயணியைப் போல உணர்ந்தேன். ஒரு நீண்ட நேர தியானம் எனக்கு வேலையை குறைக்கும். ஆர்வமூட்டுகின்ற வழி ஒன்றை உணர்த்தியது. ஒவ்வொரு புத்தகத்தையும் மனம் போன போக்கில் திறந்து அங்கு தென்பட்டதை மட்டும் படித்தேன். நான் அந்த முறையை ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் என்று 1 வாரம் தொடர்ந்த பிறகு உருப்போடும் கலையில் நான் என் கை தேர்ந்தவனாகிவிட்டேன் என்று எண்ணத் தொடங்கினேன். என்னுடைய ஒழுங்கற்ற முறையாக தோன்றும் இந்த வழி பரீட்சை கூடங்களில் பின்தொடர்ந்த நாட்களெல்லாம் சரியானதாகவே அமைந்தன. மயிரிழையில் என்றாலும் நான் எல்லா பயிற்சிகளிலும் தேறிவிட்டேன். என் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் நல் வாழ்த்துகளில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் நகைப்புக்கிடமான கூச்சலும் கலந்தே இருந்தது. பூரியிலிருந்து திரும்பி வந்த யுக்தேஸ்வரர் எனக்கு ஓர் இனிமையான வியப்பை அளித்தார்.
உன் கல்கத்தா கல்வி இப்பொழுது முடிந்துவிட்டது. நீ உன்னுடைய கடைசி 2 வருட கல்லூரி படிப்பை தொடர்ந்து இங்கு செராம்பூரிலேயே படிக்க ஏற்பாடு செய்கிறேன். நான் குழம்பினேன். ஐயா, இந்த பட்டணத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு இல்லையே. உயர்கல்வி கற்க செராம்பூரில் இருந்த ஒரே கல்லூரியில் 2 வருட படிப்பாக இன்டர்மீடியட் கலைப்பிரிவு மட்டுமே இருந்தது. குருதேவர் குறும்பாக சிரித்தார். உனக்காக நன்கொடை வசூலித்து இங்கு பட்டப்படிப்பு ஏற்பாடு செய்வதற்கு எனக்கு வயதாகிவிட்டது. வேறு யார் மூலமாகவாகத்தான் இந்த ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். 2 மாதங்கள் கழித்து செராம்பூர் கல்லூரியின் தலைவரான பேராசிரியர் ஹேவல்ஸ் 4 வருட பருப்பை வழங்க வேண்டி நிதியுதவி திரட்டுவதில் நான் வெற்றியடைந்து விட்டதாக வெளிப்படையாக அறிவித்தார். செராம்பூர் கல்லூரி கல்கத்தா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட கிளையாக ஆனது. செராம்பூரில் பட்டப்படிப்பிற்காக முதலாக சேர்ந்த மாணவர்களில் நானும் ஒருவன். குருஜி, நீங்கள் என்னிடம் எவ்வளவு கருணையுடன் இருக்கிறீர்கள். நான் கல்கத்தாவை விட்டு செராம்பூரில் தினமும் உங்களுக்கு அருகிலேயே இருக்க ஏங்கிக் கொண்டிருந்தேன். உங்களுடைய மௌனமான உதவிக்காக பேராசிரியர் ஹேவல்ஸ் எவ்வளவு கடமைப்பட்டுள்ளார் என்பதை அவர் கனவில் கூட கண்டிருக்க மாட்டார். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னை போலி கடுமையுடன் நோக்கினார். இப்பொழுது நீ ரயில் வண்டிகளில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. உன் படிப்பிற்கு தடையில்லாமல் எவ்வளவு நேரம் கிடைக்கும். ஒரு கால் நீ கடைசி நிமிடத்தில் உருப்பாடு படுவனாக இல்லாமல் சிறந்த கல்விமானாக கூட ஆகலாம் என்றார். ஆனால் அவருடைய குரலில் திடமான நம்பிக்கை இருந்ததாக தோன்றவில்லை. அத்தியாயம் 18. விந்தை புரியும் ஓர் முஸ்லிம். பல வருடங்களுக்கு முன்னால நீ இருக்கிற இதே அறையில ஒரு முஸ்லீம் என் முன்னால் 4 அதிசயங்களை செஞ்சு காண்பிச்சாரு. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னுடைய புது விடுதிக்கு அவர் முதலாக வந்ததுமே மேற்கண்டவாறு கூறினார். செராம்பூர் கல்லூரியில் சேர்ந்ததுமே நான் அங்கிருந்த பந்தி என்று அழைக்கப்படும் உணவு விடுதியில் ஒரு அறையை எடுத்துக்கொண்டேன். அது கங்கையை நோக்கியிருந்த புராதனமான வடிவமைப்பை கொண்ட ஒரு செங்கல் கட்டிடம். குருதேவா, என்ன நிகழ்ச்சி பொருத்தம்! புதிதாக அலங்கரிக்கப்பட்ட இந்த சுவர்கள் ஞாபகங்கள் நிறைந்த அளவு உண்மையாகவே பழமையானதல்லவா? எளிய முறையில் அலங்கரிக்கப்பட்ட என் அறையை ஆர்வத்துடன் சுற்றிலும் பார்த்தேன். அது ஒரு பெரிய கதை. ஒரு புன்னகையுடன் பழைய ஞாபகத்தில் ஆழ்ந்தார். அந்த பக்கிரியின் பெயர் அஃப்சல் கான். அவன் தன் அசாதாரணமான சக்திகளை தற்செயலாக சந்திக்க நேர்ந்த ஒரு இந்து யோகியிடமிருந்து பெற்றிருந்தான். உடல் முழுவதும் தூசு படிந்திருந்த அந்த சந்நியாசி ஒரு நாள் கிழக்கு வங்காளத்தின் ஒரு கிராமத்தில் வசித்து வந்த சிறுவன் அப்சலை பார்த்து, மகனே, தாகமாய் இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார். ஐயா, நான் ஒரு முஸ்லிம். ஒரு இந்துவாகிய நீங்கள் என் கைகளிலிருந்து எப்படி நீர் அருந்த முடியும்? என் குழந்தாய், நீ உண்மை பேசுவதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. தெய்வீக தன்மையற்ற பிரிவினைகளை உண்டாக்கும் சமூக பக்ஷரிப்பு விதிமுறைகளை நான் பின்பற்றுவதில்லை. செல், சீக்கிரம் எனக்கு தண்ணீர் கொண்டு வா. அஃப்சல் பக்தி கலந்த மரியாதையுடன் கீழ்ப்படிந்ததும் அந்த யோகியின் அன்பான பார்வை பரிசாக கிடைத்தது. உன்னிடம் முற்பிறப்புகளின் நல்வினை இருக்கிறது, அவர் கம்பீரமாக கூறினார். பல அதிசயமான சக்திகளை செலுத்தக்கூடிய ஒரு யோக வழிமுறையை உனக்கு நான் கற்பிக்கப் போகிறேன். உனக்கு கிடைக்கும் மகத்தான சக்திகளை தகுதியான காரியங்களுக்கு மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும். சுயநலத்திற்கு அவைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதே. பூர்வ ஜென்மங்களிலிருந்து கொண்டு வந்த சில அழிவு சக்திகளின் வித்துகளையும் உன்னிடம் நான் காண்பிக்கிறேன். புதிதான தீய காரியங்கள் என்னும் தண்ணீரை பாய்ச்சி அந்த கழிவு சக்திகளை மேலும் முளைவிட்டு வரச் செய்து விடாதே. உன்னுடைய முந்தைய கர்ம வினைகள் எவ்வளவு சிக்கலாக இருக்கிறதென்றால், நீ இவ்வாழ்க்கையின் யோக சாதனைகள் அனைத்தையும் நீ மிக உயர்ந்த மனித நோக்கங்களுடன் ஒத்துப்போகும் அளவுக்கு பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருந்த சிறுவனுக்கு சிக்கலான யோக முறையை கற்பித்துவிட்டு அந்த யோகி மறைந்து விட்டார். அஃப்சல் தன் யோக முறைகளை 20 ஆண்டுகள் உண்மையுடன் பின்பற்றி வந்தான். அவனுடைய அதிசய ஜாலங்கள் பரவலாக கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்தன. ஹஜ்ரத் என்ற அவன் அழைக்கும் உடலற்ற ஆவி ஒன்று எப்பொழுதும் அவனுடன் கூடவே இருப்பதைப் போல இருந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி அந்த பக்கிரியின் ரொம்ப சிறிய விருப்பங்களை கூட அது நிறைவேற்றி வைப்பதாக இருந்தது. தன்னுடைய குருவின் எச்சரிக்கையை அலட்சியம் செய்து அஃப்சல் தனது சக்தியை துஷ்பிரயோகம் செய்ய தொடங்கிவிட்டான். அவன் கையால் எந்த பொருளை தொட்டு திரும்ப வைத்தாலும் அது சுவடே இல்லாமல் மறைந்து விடுகிறது. வேதனையளிக்கும் இந்த பின் விளைவுகள் அந்த முஸ்லீம் எங்கும் வேண்டாத விருந்தாளியாகி விட்டது. அவன் அவ்வப்பொழுது கல்கத்தாவில் உள்ள மிகப்பெரிய நகைக்கடைகளுக்கு நகை வாங்குபவன் போல செல்வான். பிறகு அந்த கடையை விட்டு அவன் சென்றவுடன் அவன் தொட்டு பார்த்த பொருட்கள் எல்லாம் மறைந்துவிடும்.
அவன் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாமே என்ற நம்பிக்கையினால் கவரப்பட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்களால் அப்சல் அடிக்கடி சூழப்பட்டிருந்தான். அந்த பக்கிரி எப்பொழுதாவது அவர்களை அவனுடன் பயணம் செல்ல அழைப்பான். ரயில் நிலையத்தில் எப்படியாவது சமாளித்து ஒரு கற்றை டிக்கெட்டுகளை தொட்டுவிடுவான். பிறகு அவற்றை எழுத்தாளரிடம் தள்ளி, நான் என் மனதை மாற்றிக்கொண்டு விட்டேன், இப்பொழுது இவற்றை நான் வாங்கப் போவதில்லை என்பான். ஆனால் அப்சல் தன் பட்டாளத்துடன் ரயிலில் ஏறும் பொழுது வேண்டிய டிக்கெட்டுகள் அவன் வசம் இருக்கும். இம்மாதிரியான மோசடிகள் ஒரு தீவிர கண்டன குரலை எழுப்பியது. வங்காள நகை வியாபாரிகளும் டிக்கெட் விற்பவர்களும் அதிர்ச்சியுற்று நிலை குலைந்தனர். அப்சலை சிறைப்படுத்த விரும்பிய போலீசாரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அந்த பக்கிரி அவனை குற்றம் சாட்டக்கூடிய தடயத்தை, ஹஜ்ரத் இதை அப்புறப்படுத்து என்று சும்மா சொல்லினாலே அது அப்படியே அழிந்து முடிந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து கங்கை நதியின் பக்கமாக அமர்ந்திருக்கும் தன் அறையின் முள் பால்கனியை நோக்கி நடந்தார். திகைப்பை தரும் அந்த முஸ்லீமின் திருவிளையாடல்களை பற்றி இன்னும் கேட்கும் ஆவலில் நான் அவரை தொடர்ந்தேன். இந்த பந்தி வீடு முன்பு ஒருவர் என்னுடைய நண்பருக்கு சொந்தமாக இருந்தது. அவர் அப்சல் கானுடன் பரிசயம் செய்து கொண்டதும் ஒரு நாள் அவனை இங்கு அழைத்து வந்தார். என் நண்பர் என்னையும் உட்பட அக்கம்பக்கத்தில் வசிக்கும் சுமார் 20 பேர்களை அழைத்துக்கிருந்தார். அப்பொழுது எனக்கு சிறு வயதுதான். இந்த கெட்ட பெயரெடுத்த பக்கிரியை பற்றி தெரிந்து கொள்ள துடிப்பான ஆர்வத்துடன் இருந்தேன். நான் முன் ஜாக்கிரதையுடன் விலை மதிப்புள்ள எதையும் அணிந்து கொள்ளாமல் தான் சென்றேன். அப்சல் என்னை ஆராய்ந்து நோக்கினான். பிறகு கூறினான், உன் கைகள் வலுவுள்ளதாகவே உள்ளன. கீழே தோட்டத்திற்கு செல். ஒரு முழு மழுமழுப்பான கல்லை எடுத்து அதன் மேல் சாக்குக்கட்டில் உன் பெயரை எழுது. பிறகு அதை உன்னால் முடிந்த தூரம் வரை கங்கையில் எறிந்துவிடு. நான் கீழ்ப்படிந்தேன். தொலைதூர அலைகளில் அந்த கல் மறைந்ததும் அந்த முஸ்லிம் மறுபடியும் என்னிடம் சொன்னான், ஒரு பானையை கங்கை நீரால் நிரப்பி வீட்டின் முன் வை. நான் தண்ணீர் பாத்திரத்துடன் திரும்பியதும், ஹஜ்ரத் அந்த கல்லை பானையில் போடு என்று அந்த பக்கிரி கத்தினான். அந்த கல் உடனே தோன்றியது. நான் பானையிலிருந்து அதை எடுத்து பார்த்தால் என் கையெழுத்து நான் எழுதிய பொழுது இருந்தபடியே தெளிவாக இருந்தது. அந்த அறையில் என்னுடன் இருந்த என் நண்பர்களில் ஒருவனான பாபு ஒரு பழைய கனமான தங்க கடிகாரமும் சங்கிலியும் அணிந்திருந்தான். அந்த பக்கிரி அதை அபசகுணம் போல் கையில் எடுத்து பார்த்து ரசித்தான். விரைவிலேயே அவைகளை காணவில்லை. அப்சல், நான் மிக மதிப்பு வைத்திருக்கும் குடும்ப சொத்தை தயவு செய்து திருப்பி கொடுத்து விடுங்கள். பாபு அழுது விடுவான் போல் இருந்தது. அந்த முஸ்லிம் சிறிது நேரம் எதையும் பொருட்படுத்தாதும் மௌனமாக இருந்தான். பிறகு கூறினான், ஒரு இரும்பு பெட்டியில் 500 ரூபாய் வைத்திருக்கிறாய், அதை கொண்டு வந்து என்னிடம் கொடு. உன் கடிகாரத்தை எங்கு கண்டெடுக்க முடியும் என்று நான் கூறுகிறேன் என்றான். கலவரமடைந்திருந்த பாபு உடனே தன் வீட்டிற்கு சென்றான். சீக்கிரமே திரும்பி வந்து அப்சல் கேட்ட பணத்தையும் கொடுத்து விட்டான். உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு பாலத்தின் அருகில் செல். ஹஜ்ரத்தை கூப்பிடு. உன் கடிகாரத்தையும் சங்கிலியையும் கொடுக்கச் சொல்லி கேள் என்று அந்த பக்கிரி பாபுவுக்கு அறிவித்தான். பாபு உடனே வேகமாக வெளியே ஓடினான். திரும்பி வந்த பொழுது அவன் நிம்மதி நிறைந்த புன்னகை அணிந்திருந்தான். நகை எதுவுமே இல்லை. சொல்லியபடி நான் ஹஜ்ரத்தை அழைத்ததும் என் கடிகாரம் காற்றில் உருண்டவாறு என் வலது கையில் வந்து விழுந்தது. இங்கு திரும்பி வந்து உங்களுடன் சேர்வதற்கு முன்னால் அந்த குடும்ப சொத்தை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டே வந்தான். பாபுவின் நண்பர்கள் இந்த வேடிக்கை கலந்த துக்க சம்பவத்தை கடிகாரத்தை பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய மீட்புத் தொகையை நினைத்து அப்சலை ஆத்திரத்துடன் நோக்கினர். அவன் சமாதானப்படுத்தும் முறையில் பேசினான். உங்களுக்கு எந்த பணம் வேண்டுமென்றாலும் தயவு செய்து கேளுங்கள், ஹஜ்ரத் அதை கொண்டு வருவான். ஒருவர் பால் வேண்டுமென்றார், மற்றொருவர் பழரசத்தை கேட்டார்கள். பயம் நீங்கிய பாபு விஸ்கி வேண்டுமென கேட்டதும் நான் மிகவும் அதிர்ச்சி அடையவில்லை. அந்த முஸ்லிம் ஆணை பிறப்பித்தான். ஒவ்வொருவரும் தமக்கு வேண்டிய பானம் கிடைக்க பெற்றனர். அவன் அன்று செய்வதாக கூறிய 4வது பிரமிக்கத்தக்க அதிசயம் சந்தேகமின்றி அவ்வீட்டாருக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாய் இருந்தது. அப்சல் திடீர் உணவு அளிப்பதாக கூறினார். நாம் மிக விலை உயர்ந்த உணவுகளையே வேண்டுவோமே? பாபு வேதனையுடனே யோசனை கூறினான். என் 500 ரூபாய்க்கு எனக்கு மிகச்சிறப்பான சாப்பாடு வேண்டும். ஒவ்வொன்றும் தங்கத்தட்டுகளில் பரிமாறப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அவரது விருப்பங்களை தெரிவித்த பிறகு என்றும் வற்றாத ஹஜ்ரத்தை அந்த பக்கிரி அழைத்தான். ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. தங்கத்தட்டுகளில் நன்கு பக்குவமாய் தயார் செய்யப்பட்ட காய்கறி வகைகளும் சூடான பூரிகளும் அப்பருவ காலத்தில் கிடைக்காத விதவிதமான பல வகைகளும் எங்கிருந்தோ எங்கள் காலடிகளை வந்தடைந்தன. எல்லா பண்டங்களும் சுவை மிகுந்ததாக இருந்தன.
1 மணி நேரம் விருந்துட்ட பிறகு நாங்கள் அறையை விட்டு வெளியேற தொடங்கினோம். பாத்திரங்களை குவிப்பது போன்ற ஒரு பயங்கர ஒலி எங்களை திரும்பி பார்க்க செய்தது. ஆஹா, அங்கு ஜொலிக்கும் தங்க தாம்பாளங்களோ மிஞ்சிய உணவு பண்டங்களோ இருந்த அடையாளமே இல்லை. குருஜி, நான் இடைமறித்தேன். தங்க தாம்பாளத்தை போன்ற பொருட்கள் அப்சலால் சுலபமாக கொண்டு வர முடியுமெனில் மற்றவர் சொத்துக்கு அவர் ஏன் ஆசைப்பட வேண்டும்? அந்த பக்கிரி ஆன்மீகத் துறையில் அதிகமாக முன்னேறி இருக்கவில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் விளக்கினார். ஒரு குறிப்பிட்ட யோக முறையில் அவனுக்கு இருந்த திறமையானது எந்த விருப்பத்தையும் உடனுக்குடன் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூட்சும வெளியில் அவனை பிரவேசிக்கச் செய்தது. ஹஜ்ரத் என்ற சூட்சும வாசியின் மூலமாக அண்ட வெளியிலுள்ள எந்த பொருட்களின் அணுக்களையும் தன் சக்தி வாய்ந்த மன வலிமையினால் அந்த முஸ்லிம் வரவழைக்க முடிந்தது. ஆனால் அவ்வாறு சூட்சுமமாக வரவழைக்கப்பட்ட அப்பொருட்கள் அவற்றின் அமைப்பு முறைப்படி நிரந்தரமானவை அல்ல. அவைகளை நாள்பட வைத்துக்கொள்ள முடியாது. அப்சல் உலக செல்வத்தின் மீது இன்னும் மிகுந்த ஆசை வைத்திருக்கிறான். செல்வத்தை சம்பாதிப்பது மிகவும் கடினமாக இருந்தாலும் அது நம்பக்கூடிய ஸ்திரத்தன்மை உடையது. நான் சிரித்தேன். அது கூடத்தான் சில சமயம் காரணம் புரியாமல் மறைந்து விடுகிறதே. அப்சல் கடவுளை அறிந்த மனிதன் இல்லை. குருதேவர் தொடர்ந்தார். உண்மையான முனிவர்களால் நன்மையை கொடுப்பதுமான அதிசயங்கள் நடத்தப்படுவது உண்டு. ஏனெனில் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடன் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள். அப்சல் மரணத்திற்கு முன்னால் மனிதர்கள் நுழைய முடியாத சூட்சும பிரதேசத்திற்குள் ஊடுருவக்கூடிய அசாதாரணமான சக்தி படைத்த வெறும் சாதாரண மனிதன்தான். குருஜி, எனக்கு இப்பொழுது புரிகிறது. அந்த மறு உலகம் சில வசீகரமான விஷயங்களை உடையது போல தோன்றுகிறதே. குருதேவர் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு நான் அப்சலை பார்க்கவே இல்லை. ஆனால் சில வருடங்கள் கழித்து பாபு அந்த முஸ்லிம் தன் குற்றத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட செய்தி பிரசுரமாக ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வந்தான். அதிலிருந்துதான் நான் உனக்கு இப்பொழுது கூறியபடி ஒரு இந்து குருவிடமிருந்து அப்சல் சிறுவயதில் தீட்சை பெற்றது பற்றி விவரத்தை தெரிந்து கொண்டேன். இந்த செய்தியில் கொடுக்கப்பட்ட அந்த பின் பாகத்தை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் வாசித்து அதை என்கிட்ட சொன்னதை சுருக்கமாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்சல் கானாகிய நான் ஒரு பிராயச்சித்தமாகவும் அதிசய சக்திகளை அடைய விரும்புபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த வரிகளை எழுதுகிறேன். கடவுளின் அருளாலும் என் குரு மூலமாகவும் எனக்கு கிடைத்த அந்த அற்புதமான திறன்களை நான் வருடக்கணக்கில் தவறான வழியில் உபயோகப்படுத்தி வந்திருக்கின்றேன். அகந்தையின் போதையிலிருந்த நான் மனிதனின் சாதாரண நல்லொழுக்க விதிகளுக்கு அப்பாற்பட்டவனாக என்னை எண்ணிக்கொண்டு விட்டேன். இறுதியில் என் கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய நாளும் வந்தது. சமீபத்தில் கல்கத்தாவிற்கு வெளியே ஒரு தெருவில் நான் ஒரு முதியவரை சந்தித்தேன். அவர் தங்கம் போன்ற ஒரு பொருளை கையில் வைத்துக்கொண்டு மிகுந்த வேதனையுடன் நொண்டியபடி நடந்து கொண்டிருந்தார். நான் பேராசையுடன் அவருடன் பேசினேன். நான் தான் பெயர் பெற்ற பக்கிரி அப்சல்கான். உன்னிடத்தில் என்ன வைத்திருக்கிறாய்? எனக்கு உள்ள சொத்தெல்லாம் இந்த தங்கக்கட்டி ஒன்றுதான். அதனால் ஒரு பக்கிரிக்கு எந்த உபயோகமும் இல்லை. ஐயா, தயவு செய்து என் நொண்டிக்காலை சரி செய்யும்படி நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நான் பதில் எதுவும் கூறாமல் அந்த தங்கக்கட்டியை தொட்டுவிட்டு என் வழியே சென்றேன். அவர் என் பின்னால் நொண்டி நொண்டி வந்தார். விரைவில் அவர் என் தங்கம் போய்விட்டதே என்று கூக்குரல் எழுப்பினார். நான் காதில் வாங்காது போகவே அவர் திடீரென்று அவருடைய பலவீனமான உடலுக்கு பொருத்தமில்லாத உரத்த குரலில் பேசினார். உனக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் பேச்சற்று பிரமித்து நின்றேன். வெகு காலத்திற்கு முன்பு எனக்கு யோகமுறையை உபதேசித்த முனிவர்தான் தற்சமயம் என் முன்னால் சாதாரண நொண்டி போல தோற்றமளிக்கும் முதியவர் என்பது எனக்கு தெரிய வந்தது. அவர் நிமிர்ந்து நின்றார். அவர் உடல் திடமாகவும் இளமையாகவும் உடனே மாறிற்று. அப்படியா? என் குருவின் பார்வை அனலை கக்கியது. நீ உன் சக்திகளை துன்பப்படும் மனிதகுலத்திற்கு உதவுவதற்காக பதிலாக சாதாரண திருடனைப் போல் அதை வேட்டையாடி இரையாக உபயோகிப்பதை என் கண்களினாலேயே காண்கிறேன். நான் உன் அபூர்வ சக்திகளை திரும்ப எடுத்துக்கொள்கிறேன். ஹஜ்ரத் உன்னிடமிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டான். நீ இனி வங்காளத்தில் பேரச்சம் விளைவிப்பவனாக இருக்க மாட்டாய். நான் வேதனை குரலுடன் ஹஜ்ரத்தை அழைத்தேன். முதல் தடவையாக என் மனக்கண் முன் அவன் தென்படவே இல்லை. ஆனால் ஒரு கருந்திரை திடீரென்று விலகியது. நான் என் வாழ்க்கையின் தெய்வ நிந்தனையால் விளைந்த அவலத்தை தெளிவாக கண்டேன். என் குருதேவா, என் நீண்டகால மாயையை விளக்க வந்தருளியதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் அவர் காலடியில் விழுந்து விசும்பினேன். நான் என் உலக ஆசைகளை விட்டொழிப்பதென்று சத்தியம் செய்கிறேன்.
மலைச்சாரல்களுக்கு சென்று தனிமையில் கடவுள் மீது தியானம் செய்து என் தீய கடந்த காலத்திற்காக பிராயச்சித்தம் தேட முயல்வேன். என் குரு என்னை மௌனமாக கருணையுடன் நோக்கினார். உன் உண்மையான மனத்தை நான் உணர்கிறேன் என இறுதியாக கூறினார். ஆரம்ப வருடங்களில் நீ கண்டிப்புடன் கீழ்ப்படிந்தால் தற்சமயம் நீ செய்த குற்றத்தை அறிந்து வருந்துவதாலும் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன். உனது மற்ற சக்திகள் இப்பொழுது போய்விட்டன. ஆனால் உணவோ உடையோ தேவையெனில் இப்பொழுது ஹஜ்ரத்தை வெற்றிகரமாக அழைத்து அவைகளை கொண்டு வர செய்யலாம். தனிமையான மலைச்சாரல்களில் முழு மனத்துடன் கடவுளை அறிவதில் உன்னை ஈடுபடுத்திக்கொள். என் குரு பின்பு மறைந்துவிட்டார். நான் கண்ணீருடனும் கடந்த காலத்தை நினைவூட்டும் எண்ணங்களுடனும் விடை பெற்று விட்டேன். உலகமே, நான் விடை பெறுகிறேன். அந்த சராசரத்தின் அன்பனிடம் மன்னிப்பை தேடி செல்கிறேன். இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற இந்த 2 அத்தியாயத்தில் யோகானந்தர் சொன்ன அந்த கதைகளை நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுட்ருக்கோம். எப்படி அந்த சக்திகளை ரொம்ப துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அது உதவாமல் போனது அப்படின்றத பற்றியும், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அசாத்தியமான சில சக்திகள் கிடைக்கும் பொழுது அதை எந்த மாதிரி நல்ல வகைகளில் நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக இந்த கதைகளில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்த அத்தியாயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி.